சிலம்பம் என்றவுடனே அது ஆண்களுக்கான வீர விளையாட்டு என்கிற தோற்றமே பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சமீபமாக சிலம்ப நிகழ்வுகளில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். பெண்கள் ஆர்வத்துடன் சிலம்பம் கற்க வருகின்றனரா? இதற்காக பெற்றோர்கள் மத்தியில் அதற்கு ஆதரவு எப்படி உள்ளது? அருமையான கேள்வி. இன்றைக்கி தமிழகத்திலே எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இல்லாத அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ளது பெண்கள் சிலம்பத்தில் மட்டும்தான். எந்த விளையாட்டுலையும் அந்த அளவு இல்லை பெண்களில். கடந்த ஆண்டு கூட பிளேயர்களாக பதிவு பண்ணிக்கிட்டவங்களே 24,000 பேர். ஒரு அட்டம் கொடுத்தாங்க, அதில் பதிவு பண்ணிக்கிட்டவங்களே 24,000 பேர் பிளேயராக. அதில் பெண்கள் கால்வாசிக்கு மேலே இருப்பாங்க. இப்போ தமிழ் அரசு அதனுடைய சர்டிஃபிகேட் வேலிடிட்டி, அட்மிஷன்ஸ் மற்றது எல்லாத்துலேயும் சலுகைகள் இருக்கிறதுனால இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப அனுப்புகிறாங்க பெண்களை. நிறைய எங்கள் சோழா மாஸ்டர்ஸ் நாங்கள் 74லேருந்து வர்றதுனால எனக்கு நிறையா தெரியும் இதை பற்றி. பெண்கள் ரொம்ப ஈக்குவலாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்த அளவுக்கு பெண்கள் ஈடுபடல. இது மண் சார்ந்த கலை சிலம்பம். அதனால் இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் அட்மிஷன் கிடைக்கிது, ஜாப் கிடைக்கிறது கூட நினைக்கல. பிள்ளைங்க எல்லாம் சிலம்பம் கற்றுக்கிட்டோம், ஸ்போர்ட்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அப்படின்னு அந்த ஆர்வமாக அவங்க மேலே வந்துருச்சு. போட்டிகள் அங்கங்கே நடக்குது. இன்னும் அதிகபட்சமாக இப்போ சீஃப் மினிஸ்டர் டிராஃபி தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையும் இடம்பெற்று 1 lakh அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி உண்டு. அதனால் இப்போ இன்னும் ரொம்ப கடுமையாக முதலமைச்சர் கோப்பைக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஆகிப்போச்சு. முதலமைச்சர் கோப்பைன்றது பெண்களுக்கானது மட்டுமா? இல்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் முதலமைச்சர் கோப்பை எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. அதை சிலம்பத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. அது நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடையது. அது பெரிய விஷயம். அதில் மான்கொம்பு வீச்சையும் சேர்த்தாங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் தமிழகத்தில் நான் சேலஞ்ச் பண்ண முடியும், எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் பெண்கள் இதில் உள்ள அளவுக்கு ஆண்களை பற்றி கொஸ்டினே இல்லை. எப்போவுமே சிலம்பத்தில் ஆண்கள் ரொம்ப அதிகம்தான். பெண்கள் தமிழ்நாட்டில் சிலம்பத்தில் உள்ள அளவு பயிற்சி பெற்ற சிலம்பம் ஸ்போர்ட்ஸில் சிலம்ப விளையாட்டில் பெண்கள் உள்ள அளவு வேறு எந்த கேம்லேயுமே இல்லை. ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்போ லட்சக்கணக்கான கற்றுக்கிட்டு இருக்காங்க. வீராங்கனைகளாக என்ட்ரு ஆகிறவங்க ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு நம்ம வேலுநாச்சியார் ஆயிரக்கணக்கான வேலுநாச்சியார் உருவாகிட்டாங்க சொல்கிறேன். வீரமானது. ரொம்ப நன்றியா ஐயா. அடுத்த கேள்வி கராத்தே குங்ஃபு கலைகளுக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம், சிலம்ப விளையாட்டை மாணவர்கள் பயில்வதற்கு பெற்றோரும் குடும்பத்தினரும் அதிகம் ஊக்கம் தராத நிலை இருக்கின்றதல்லவா? இளம் பருவத்தினரை ஈர்க்கும் வண்ணம் சிலம்பத்தில் புதிய நூதனங்கள் புகுத்தப்பட்டுள்ளதா? இது நீங்கள் சொல்கிறது பழைய வரலாறு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. சிலம்பத்துக்கு ரொம்ப அதிகப்படியான ஈடுபாடுகள் ஆகி போயிடுச்சு. என்ன ப்ரூஸ்லிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மாஸ் மீடியாவில் சினிமா, அதனால் இந்த கராட்டே குங்ஃபு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக இந்தியாவை தமிழகத்தை ரொம்ப ஆக்குறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி சிலம்பம் எந்த வகையிலையும் சளைக்கலை. அவங்கள விட கூட தான் சிலம்பத்துக்கு தான் அதிகமாக பயிற்சி ஆண்கள் பெண்கள் வேணும். ஆமாம். ரொம்ப நன்றியா. தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தில் திறமை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உள்ளூர்களில் மட்டுமே விளையாடப்பட்டு வந்த இந்த கலை மாவட்டம், மாநிலம் என விரிந்து சிலம்பம் பல படிநிலைகளை கடந்து இன்றைய காலத்தில் கேளிக்கை சிலம்பமாகவும் தற்காப்பு சிலம்பமாகவும் போட்டி முறை சிலம்பமாகவும் வளர்ந்து தமிழகம் மட்டுமின்றி சர்வதேச அளவில் அறியப்பட்டு உலகம் முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஏறுமுகமான வளர்ச்சி கண்ட சிலம்பம் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்படுமா? அதற்கான முன்னெடுப்புகள் ஏதேனும் உண்டா? அதுக்கு வேண்டிய நடவடிக்கைலாம் எடுத்தது. அது அமைப்பில் உள்ளவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே அமைப்பு பிரசிடென்ட் செக்ரட்டரி அந்த அமைப்பு தான் செய்வாங்க. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் ஃபஸ்ட் வாங்கணும் ரெக்கக்னிஷன் சிலம்பம். அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள்லாம் ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அது கூடிய வரையில் நடக்கும். அதில் முதல் பதக்கம் வெல்லுபவன் நம் தமிழனாகத்தான் இருப்பான். நம்ம அப்படியும் நினைக்க வேண்டாம். இப்போ தமிழர்கள் நம் தமிழர்னா ஆமாம், தமிழ் உலக தமிழ் அதை சொல்ல வேண்டியதில்லை. மற்றவங்க மற்ற தேசத்துக்காரங்க வாங்கினது தான் நான் ரொம்ப முயற்சி அடைவேன். இது தமிழருடைய மண் சார்ந்த கலை. ஆனால் நம்மளே ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நம்ம கலையை மற்றவங்க கற்று அடுத்த நாட்டுக்காரங்க என்ன இப்போ இதே சீனர்களும் ஜாப்பனியர்களும் அவங்க சிலம்பம் கற்றுக்கணும். நம்ம விதிமுறைப்படி அவங்க சிலம்பம் ஆடணும். அவங்க ஜெயிச்சு பரிசு கொடுக்கறத நான் ரொம்ப விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் விரும்புகிறது. ரொம்ப நன்றி.